கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம தியானிக்க போற காரியம் என்னன்னா, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆம் பிரியமானவர்களே, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் அந்த ஒளியில நடக்கிறவங்களா இருக்கணுங்க. ஆமாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தது? ஒரு இருளான வாழ்க்கை. ஒரு வேதனை உள்ள ஒரு வாழ்க்கை. பல இன்னல்கள, வேதனைகள கடந்து தான் ஆண்டவர நம்ம ஏற்றுக்கொண்டு, இப்ப ஆண்டவர் அவருடைய கிருபையால நம்மள அற்புதமா நடத்தி வரார். ஆமாங்க. அவருடைய ரத்தம் நம்ம பாவங்களை எல்லாம் சுத்திகரிக்கக்கூடியதா இருந்தது. ஆமாங்க. நம்ம பாவத்த சுத்திகரிச்சது, நம்மள எல்லா தீமையிலிருந்தும் சுத்திகரிச்சது, நம்மள ஒரு நன்மைக்குள்ளாக அந்த ரத்தம் ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு வருது. நமக்காக அவர் ரத்தம் சிந்தலனா, நமக்காக அந்த ஜீவன குடுக்கலன்னா, இந்த அன்ப நம்ம உண்மையா ஏற்றுக்கொண்டிருக்கவே முடியாதுங்க. இந்த உலகம் கொடுக்க முடியாத அன்பையும், இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தையும், இந்த உலகத்துல யாருமே கொடுக்க முடியாத நித்திய ஜீவனையும் நமக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதாங்க நம்முடைய தேவன். அந்த தேவன நம்ம எந்த அளவுக்கு மகிமைப்படுத்தணும்னா, நம்ம சொல்லவே முடியாது. நம்மளுக்கு ஒரு ஆபத்துல ஒரு மனுஷன் உதவி பண்ணாங்கன்னா, நம்ம சொல்லுவோம், "நான் இந்த உதவிய நான் இருக்க வரைக்கும் மறக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதைக் காட்டிலும் பல மடங்கு அன்பு நம்ம தேவனிடத்துல செலுத்த வேணுங்க. நம்ம அவருக்கு வேற என்னங்க கொடுக்க போறோம்? இந்த நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்பிக்கையும் விசுவாசமும் நம்ம வாழ்ற நாட்கள் வரைக்கும் இருக்கணுங்க. ஏன்னா, அவரோட ரத்தம் நம்மள அந்த அளவுக்கு பாதுகாத்திருக்கு. ஏன்னா 5ஆம் வசனம் சொல்லுது, "தேவன் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கு." யோவான் ஸ்நானகன் எவ்வளோ அழகா சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? நாம அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும், இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால், சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அப்ப ஒளியில நடக்கிற நாம அவர் கூட தான் இருக்கோம்னு சொல்லிட்டு, நம்ம பொய்யில நடந்தோம்னா, பொய் நெறைய பேரோட வாழ்க்கையில சத்தியத்துக்குள்ள இருக்கிறோம், கர்த்தருக்குள்ள இருக்கிறோம். இந்த பொய்யான வாழ்க்கைய அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமா நம்ம வாழணுங்க. உண்மையான ஒரு வாழ்க்கைய வாழும்போது, உத்தமமா நம்ம அவர தேடும்போது, ஒளியில நடக்கும்போது, ஏன்னா இருளிலிருந்து தான் நம்மள வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். திரும்ப நம்ம அதே பாவத்துக்குள்ளேயும், அதே இருளுக்குள்ளேயும் நம்ம போனோம்னா, அந்த ரத்தம் சிந்துதலே வீணாக போயிடுங்க. ஏன்னா, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைன்னு சொல்லப்படுது. நமக்காக ஒரே தரம் மரித்து, நம்ம எல்லாருக்காகவும் ஒரே ஒருத்தர் மரித்திருக்கிறார். அந்த தேவன் எந்த அளவுக்கு அன்புள்ளவர் இல்லையா? அந்த அன்பான தேவனுக்கு நம்ம எவ்வளோ உண்மையா இருக்கணுங்க. ஏன்னா, நமக்குள்ள எப்படிப்பட்ட ஐக்கியம் இருக்கணும்னா, ஒரு அப்பா மகனுக்குள்ள, அப்பா மகளுக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் தாங்க. ஏன்னா, நம்ம எப்பவுமே அவரோட பேசிக்கொண்டே இருக்கணும். இன்னைக்கு உபவாச கொடுங்க. எல்லாரும் கண்டிப்பா நெறைய பேர் போயிருப்பீங்க. வேலைக்கு போறவங்களால போயிருக்க முடியாது. கண்டிப்பா வீட்ல இருக்கவங்கலாம் ஆண்டவர தேடி இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த உபவாச நாளில நம்ம என்னெல்லாம் ஆண்டவரிடத்துல கேட்டோமோ, நிச்சயமா நம்ம வாழ்க்கையில அவர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். இருளானவைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கை இருளா இருக்கும்னு அவர் நினைச்சதே இல்லைங்க. எங்களுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் இவ்ளோ அற்புதங்கள செஞ்சிருக்கார். என்னுடைய நான் படிச்சு நான் வேலை இல்லாம இருக்கும்போது, அப்ப அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு எஸ்டிடி பூத்துல அ வேலை எனக்கு கிடைச்சது. அப்ப நான் அந்த இடத்துல வந்து இருக்கும்போது, அப்பலாம் அந்த எஸ்டிடி பூத்லாம் நெறைய பேருக்கு தெரியும். எஸ்டிடி பூத்ல ஒரு நீண்ட பேப்பர் இருக்கும். அ அது பார்த்தீங்கன்னா, அவங்க பேசுற அந்த பில் வரும். ஒவ்வொருத்தர் பேசும்போது அந்த பில் அப்படியே ரொட்டீனா வந்துகிட்டே இருக்கும். எனக்குள்ள ஒரு ஆசை. அ இந்த பேப்பர் எனக்கு வந்து டெய்லி அதில நான் அந்த பேப்பர போடுவேன். ஒரு ரோல் மாரி இருக்கும். அந்த ரோல அது உள்ள விட்டோம்னா, அப்படியே பேசுற இதுங்களுக்கெல்லாம் பில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எனக்குள்ள ஒரு ஆசை. ஒரு ரோல் பெரிய ரோல் ஒண்ணு இருந்துச்சு. அ இந்த உலகத்தில எதேதையோ எழுதுறாங்க. எதேதையோ எழுதி சாதிக்கிறாங்க. அவங்க பிரியமுள்ள தெய்வத்துக்கு அவங்க என்னென்னவோ பண்றாங்க. நமக்காக ரத்தம் சிந்தின தேவனுக்காக நம்ம ஏன் இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு எழுதக்கூடாது? நம்ம வாழ்க்கையில நிச்சயமா ஒரு அற்புதம் செய்வாரு. ஏன்னா, எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆண்டவர்ட்ட நான் சொன்னேன். ஆண்டவரே, இத நான் உமக்காக ஆண்டவரே அப்பா உமக்காகன்னு சொல்றத விட எனக்காக நான் எழுதுறேன். ஏன்னா, எனக்காக ரத்தம் சிந்தியிருக்கிறீங்க. என் பாவத்த நீங்க மீட்டிருக்கிறீங்க. நிச்சயமா இந்த ரத்தம் எனக்கு ஒரு நன்மை செய்யும்னு நம்பிக்கையோட நான் அத எழுதினேங்க. அந்த பிகினிங் அந்த லைன்லேருந்து அந்த ரோல் முடியிற வரைக்கும் அப்படியே இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லிட்டு அப்படியே லைனா எழுதிட்டே வந்தேன். அந்த பேப்பரோட எண்டிங் முடிச்சுட்டேன். அழகா அத ரோல் பண்ணி வச்சுட்டு அத பார்க்கும்போது எனக்கு அவ்ளோ சந்தோஷங்க. நானா இத எழுதினேன்ட்டு. ஆண்டவர் அவ்ளோ ஒரு வாஞ்சைய எனக்கு குடுத்தார். ஏன் நம்ம ஃப்ரீயா இருக்க டைம்ல இத செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதையே ரொட்டீனா நெறைய நோட்லலாம் எழுத ஆரம்பிச்சேங்க. எழுதி பாருங்க, நான் எந்த நோக்கத்தோட அத எழுதினேனோ, ஆண்டவர் பாருங்க என் வாழ்க்கையில ஒரு நன்மை செஞ்ச என்ன தேடி ஒரு மனுஷ
அங்க வந்தாருங்க. வந்து, "நீ என்னம்மா படிச்சிருக்க? ஏம்மா இங்கே வந்து வேலை செய்ற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்ப நான் சொன்னேன், எனக்கு நீங்க எதனா ஒரு ஜாப் நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா ஜாப் இருந்தா நீங்க சொல்லுங்க" அப்படின்னு. "கண்டிப்பாம்மா நான் சொல்றேன்ம்மா, நீ நாளைக்கு வந்துரும்மா" அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு அவங்க கூப்பிட்டாங்க. நானும் எங்க அம்மாவும் போனோம். நான் எதிர்பார்க்காத ஒரு நல்ல வேலைய ஆண்டவர் எனக்கு குடுத்தாருங்க. அந்த வேலையில நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் என்னுடைய அந்த வேலையில ஆண்டவர் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்த குடுத்தாருங்க. யாராலயுமே அவ்ளோ எனக்கு பார்த்தீங்கன்னா, வெறும் அப்பலாம் ஒரு ரூ. 1500 சம்பளம் தாங்க. எனக்கு அது அந்த சம்பளம் பெரிய போதுமானதாவே இருக்காது. ஆனா, எனக்கு அப்படி ஒரு நல்ல வேலைய குடுத்தாரு. அப்புறம் போக போக என்ன அந்த இடத்திலேயே கர்த்தர் உயர்த்தி வச்சாரு. என்ன நெறைய பேர் அற்பமா நெனச்சாங்க. ஆனாலும் கர்த்தர் என்ன அவ்ளோ பேர் மத்தியிலும் உயர்த்தி வச்சாரு. "சின்ன பொண்ணு உனக்கு என்ன தெரியும்?" அப்படிலாம் சொல்லி நெறைய ஏன்னா என் கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாமே ரொம்ப மூத்தவங்க. ரொம்ப வயதானவர்கள். அவங்கள முன்னாடிலாம் கர்த்தர் என்ன வெட்கப்படுத்தாம, எனக்கு நல்ல ஞானத்த குடுத்து, என்ன அதே இடத்திலேயே என்னுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, எங்க குடும்பத்தில கஷ்டம், வறுமை, தரித்திரம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் எங்க வாழ்க்கைய ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தினாருங்க. நாங்கலாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி எங்க வாழ்க்கைலாம் ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில இருந்துச்சு. ஆனா பாருங்க, இந்த இயேசுவின் ரத்தம் எங்களுடைய எல்லா பாவங்கள நீக்குனது மட்டும் இல்லாம, எங்க வாழ்க்கையில நன்மைய செஞ்சதுங்க. எனக்கு ஒரு நல்ல வேலைய ஆண்டவர் குடுத்தாருங்க. அந்த இயேசுவின் ரத்தம் ஜெயம் எவ்வளோ சந்தோஷமா நான் எழுதினேன் தெரியுமா? அத நான் திரும்ப விடவே இல்லங்க. ஒரு ஒரு நோட்டு கிடைக்கும் போதெல்லாம் அதை நான் எழுதிக்கிட்டே இருக்க, என் வாழ்க்கைய கர்த்தர் உயர்த்தினார். என்னுடைய திருமண நாட்கள் வந்தது. அப்ப பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து கூலி வேலை பார்க்குறவங்க தான். அவங்களால முடிஞ்சத அவங்க பண்ணாங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தில என்னால முடிஞ்ச வரைக்கும் என் திருமணத்துக்கு நீங்க உதவி செய்யணும் ஆண்டவரே. என் மூலமா நீங்க செய்யணும். எங்க அப்பா, அம்மாக்கு நான் எந்த கஷ்டத்தையும் குடுக்கக்கூடாதுப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிக்க ஆண்டவரே என் வேலையிலே எனக்கு நல்ல ஒரு உயர்வ குடுத்து, என் திருமணம் அதிகமா என்ன கொண்டு கர்த்தர் செய்றதுக்கு கிருபைய குடுத்தாருங்க. இதெல்லாம் சாத்தியமே கிடையாதுங்க. அப்பலாம் எனக்கு கிடைச்ச அந்த வருமானமோ, எனக்கு கிடைச்ச உதவிகளும் யாருக்குமே கிடைச்சிருக்குமான்னு கூட சொல்ல முடியாதுங்க. அவ்ளோ பெரிய அற்புதத்த கர்த்தர் எங்களுக்கு செஞ்சார். அத நாங்க என்னைக்குமே மறக்கவே மாட்டோம். இந்த இயேசுவின் ரத்தம் எங்களுக்கு நன்மை செய்தது. நீங்களும் அத ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு நேரம் ஏதாவது போர் அடிக்குது, அ என்னால இந்த வேதனைய தாங்க முடியல, என்னால என் தனிமையே என்ன வந்து ரொம்ப வேதனைப்படுத்துதுன்னு நெனைக்கிற உங்களுக்காக தாங்க இத நான் சொல்றேன். கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு நீங்க எழுதி பாருங்க. இல்ல நீங்க உங்க வாயால தேவன அறிக்கையிட்டு இந்த வார்த்தைய சொல்லுங்க. நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இதெல்லாம் நீங்க செய்ய செய்ய உங்க வாழ்க்கைய கர்த்தர் உயர்த்துவார். நான் பெற்றுக்கொண்ட நன்மைய உங்க வாழ்க்கையிலும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த இந்த வார்த்தை உங்களுக்கு நிச்சயமா பிரயோஜனமா இருக்கும் நான் விசுவாசிக்கிறேங்க. கர்த்தர நீங்க இன்னும் அதிகமா மகிமைப்படுத்துங்க. அவர கனப்படுத்துங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்கள செய்வார். கர்த்தர் தாமே உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ.